असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम बृहदारण्यकोपनिषद भगवद्गीता ज्ञान श्लोक। ओम प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो प्रोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता युक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இப்போ நம்ம 6வது ஸ்லோகம் 7வது ஸ்லோகம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஆனாலும் அதோடைய கன்சாலிடேட் அது ஒரு சுருக்கமாக நான் இப்போ சொல்லிவிட்டு, ஏன்னா 8வது ஸ்லோகத்துலேருந்து வேறு டாபிக் வருது. மொதல் ஞானத்தை பற்றி இந்த அத்தியாயத்துடைய பேரே ஞான விஞ்ஞான யோகம். இப்போ நமக்கு ஞானம் வந்துடுது. இதுதான் 1லேருந்து சொல்லிட்டே வர்றாரு. நானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. இந்த ஞானத்தை கொடுத்து அந்த ஞானம் நமக்கு விஞ்ஞானமாகவில்லை என்றால், அனுபவத்துக்கு வரவில்லை என்றால் அது முற்றிலும் வேஸ்ட்டு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பகவானே மிக ஆர்வத்தோடு அடுத்த 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் விபூதி, அதாவது தன்னுடைய மேன்மையை பற்றி சொல்ல போகிறார். ஏன் விபூதி வேணும் அப்படிங்கிறத, விபூதினா நம்ம நெத்தியில் இருக்கிற விபூதியும் விபூதி தான். அது மேன்மை நமக்கு தரும், இறைவனை அடைய வைக்கும். அதே போல் தன்னுடைய விபூதி, தன்னுடைய பெருமைகளை பகவான் சொல்ல போகிறார். அப்போது நமக்கு ஏன்னா நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் நம்ம பார்த்ததை எல்லாமே உபாதான காரணமாக இருந்து பகவானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அதை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு, ஸோ நான் 8வது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தடவை கன்சாலிடேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு மிக முக்கியமான நாள். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் கிளாஸை கேன்சல் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் நீங்கள் அவளோடு காத்திருப்பீங்கிறதுக்காக தான் நான் எடுக்கிறேன். அதனால் குரு பூர்ணிமாவை பற்றி சில முக்கியமான தகவல்களை நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு இந்த வகுப்பை முடிச்சிடுவோம். அப்புறம் 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் மிக முக்கியமான இது, அந்த ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறத விளக்கமாக சொல்ல போகிறார். அதனால் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இப்போது ஏதத் யோனீனி பூதானி, 6வது ஸ்லோகம். ஏதத் ஏனூனி பூதானி சர்வாணி யுத்யுபதாரயன் அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதக பிரபவ பிரளயஸ்ததா அப்படின்னு சொல்லி, நானே காத்தல் படைத்தல் அழித்தல் எல்லாமே நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த ஸ்லோகத்தில் 6வது ஸ்லோகம் சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் நானே படைத்தேன், நானே அதை அழிக்கிறேன் என்று சொல்லி, அழிக்கிறேன்னா சம்ஹாரம் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். என்று எல்லாமே நானே செய்கிறேன், நானே உருவாக்கி கடைசியில் என்னையே அது அடைகிறது. அதாவது அதை தான் லயம் அப்படிங்கிறோம். உதாரணமாக நம்ம சொன்ன மண் பானை, களிமண் பானை உதாரணமாக பார்த்தோம். குயவன் களிமண் பானை உண்டாக்குகிறான். அந்த களிமண் பானை ஆவதற்கு முன்பு அது என்ன? வெறும் களிமண் தான். அந்த களிமண் பானையானது, அந்த பானை ஆன அடுத்த நிமிடமே அதுக்கு ஒரு பேர் வந்துவிட்டது, ஒரு ரூபம் வந்துவிட்டது, அதனுடைய உபயோகம் ஒன்று இருக்குது. ஆகவே இந்த பானை என்பது களிமண் என்று நாம் கூறப்போவதில்லை. அப்போ கூற மாட்டோம். ஏன்னா பானைன்னு நாமரூபம். இதே மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் எல்லாமே பார்ப்போம். நாமரூபம் வந்துருச்சுன்னா அதனுடைய அதோடைய காரணத்தை நம்ம மறந்துடுவோம். ஆக இந்த களிமண் ஒரு குறிப்பிட்ட
பெயருடன் ஒரு ரூபத்துடன் ஒரு பயன்பாட்டுடன் வந்தவுடன் நாம் அதை மறந்து விடுவோம். அதாவது அந்த காரணத்தை மறந்து விடுவோம். இப்போ நம்ம கற்பனை செய்திக்குவோம், அந்த பானை நான் வாங்கினோம், அந்த பானை உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் அதனுடைய பெயர், அதாவது அதனுடைய நாம ரூபம் அழிந்து போய்விட்டது, நசிஞ்சு விட்டது. அப்போ என்னாச்சு? மீண்டும் அது களிமண் ஆகிவிட்டது. ஸோ உருவம் இருக்கும் வரை தான் அது பானை. உடைந்து விட்டால் அது வெறும் களிமண். அது தன்னுடைய உண்மையான இயல்பை, அதாவது தன்னுடைய காரணத்திற்கு அது போய்விட்டது என்று இந்த ஸ்லோகத்தின் கருத்தை சொல்கிறார் பகவான். ஆக பகவான், ஈஸ்வரன், பிரம்மம் எதை சொன்னாலும் சரி, இந்த உலகத்தை படைத்தார். ஆகவே இது எல்லாம், இந்த உலகத்தை படைத்தார், தோற்றுவித்தார், அவை எல்லாம் இந்த பிரம்மம் தான். அதாவது பகவானே இந்த உலகமாகவும் அதில் பல வஸ்துக்களாகவும் இருக்கிறார். இந்த பிரம்மம் தான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. பிரம்மமே எல்லாமாக இருக்கிறது. குருதேவர் ராமகிருஷ்ணன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறாரு, மெழுகு பொம்மை மாதிரி சொல்கிறார், மெழுகாக இந்த உலகம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எல்லாமாக தோன்றுகிறது. பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இதிலிருந்து தோன்றிய பொருள், அதாவது பிரம்மத்திலிருந்து தோன்றியது என்றால் பிரம்மம் வேறு, அது வேறு இல்லை, அதிலிருந்து உருவாகியது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமிச்சது, அந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பூர்ணத்திலிருந்து இந்த தொடங்கியது, தோன்றியது, தோற்றுவித்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பானை களிமண், அந்த தோற்றத்திலிருந்து அந்த பானை, அதாவது களிமண்ணிலிருந்து அந்த பானை, அந்த பானையிலேருந்து களிமண்ணை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஏன்னா களிமண் அந்த பானை இருப்பதே களிமண்னால தான். அதே போல தான் இந்த வஸ்துக்கள், இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களிலிருந்து பகவானை பிரிக்க முடியாது. இதைத்தான் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார், நான் வெளிப்படாமல் இருக்கும்போது நான் பிரம்மமாக இருக்கிறேன். அதாவது எந்த க்ஷயமும் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் பிரம்மமாக இருக்கிறேன். அப்போது இது எப்படின்னா, இந்த நாம் பார்க்கின்ற இந்த உலகம், அதாவது வெளிப்படும் பொழுது இந்த பிரபஞ்சமாகவும் உலகமாகவும் உயிர்களாகவும் மனிதனாகவும் எல்லா மலைகளாகவும் எல்லா விலங்குகளாகவும் நானே இருக்கிறேன். ஆக பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிரம்மனை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் அப்பொழுது அவன் லயம் அடைகிறான். அவன்தான், அதாவது அது என்ன சொல்கிறது, ஜீவன் முக்தி அடைகிறான். அவன் அந்த முக்தி, அந்த லயம் அடைஞ்சிட்டான். லயம் அடைஞ்சினா இறந்து போகல, உயிரோடு தான் இருக்கான். ஆனால் தன்னுடைய மனதிலே தெளிவான அந்த எல்லாமே பிரம்மனை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு தெளிவான எண்ணத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார். ஸோ இந்த அனுபவத்தை தான் லயம் என்கிறோம். அப்பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரியும், இந்த உலகத்தை படைத்தவன், காத்தவன், அழிப்பவன் அந்த பிரம்மம் என்றும். இதைத்தான் இஸ்லாமியத்தில் சுஃபி செயின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவர் நிறைய நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஞானிகள் மாதிரி தான் அவர்களும். அதாவது எந்த வித இதுவும் இல்லாமல் பிரம்ம ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதில் ஒரு சுஃபி ஞானி ஒரு பாட்டு எழுதுகிறார். என்னென்னா, அந்த பாட்டில் அவர் சொல்கிறார், நான் இறைவனிடம் தொடங்கி இறைவனிடம் பயணித்து இறைவனை அடைகிறேன். இறைவனிடம் தொடங்கி இறைவனிடம் பயணித்து இறைவனிடம் அடைகிறேன். அப்போ எங்கேருந்து தோன்றுகிறார்? இதைத்தான் அந்த பிரம்மத்திலிருந்து தோன்றி, பிரம்மம் வேறு நான் அல்ல என்று வித்தியாசம் இல்லாமல் பிரம்மத்திலிருந்து தோன்றி பிரம்மத்தில் பயணித்து பிரம்மமாக அடைகிறான், இறைவனை அடைகிறான். அதே போல தான் நாம் சினிமா தியேட்டரில் பார்க்குறோம், திரையில் பார்க்குறோம். ஏகப்பட்ட என்னமோ பணம் என்னமோ வருது, எந்தெந்த சீனரி, அதில் என்ன நடக்கிறது, பல வகையான சித்திரங்கள், பல வகையான கதாபாத்திரங்கள், பல வகையான லொக்கேஷன்ஸு, அது நேச்சுரல் சீனரிஸு, பல வகையான நகைச்சுவைகள் அந்த திரைப்படத்தில் தோன்றுகிறது. பிறகு கடைசியில் நமக்கு என்ன ஆகிறது, அந்த திரையில் இந்த திரை விதவிதமான அந்த கலர், வண்ணங்கள், நபர்கள், கதாபாத்திரங்கள் எல்லாம் கடைசியில் என்ன, அந்த திரையிலே மறைந்து விடுகிறது. இந்த கதாபாத்திரம், நகைச்சுவை தோன்றியது இந்த திரையிலிருந்து. இந்த தோன்றியதால் அந்த திரைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த திரையில் இந்த சித்திரங்கள் தோன்ற காரணம் என்ன, அந்த ப்ரொஜெக்டர் லைட்டு. அதிலிருந்து தான் பல வகையான சித்திரங்கள், கதாபாத்திரங்கள், நகைச்சுவைகள், இயற்கை காட்சிகள் இந்த திரையில் தோன்றுகிறது. முடிவில் அது என்ன ஆகிறது, அந்த திரையிலே மறைந்து விடுகிறது.
இதன் மத்தியில் பெரிய அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பெரிய தீ பற்றி எரியிற மாதிரி, பெரிய ஒரு பில்டிங்கில் தீ பற்றி எரியிற மாதிரியும், பெரிய சுனாமி அடிக்கிற மாதிரியும், காற்று அடிக்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தத்ரூபமாக அந்த படத்தில் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் அதனால் அந்த திரைக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதா என்றால் எந்த பாதிப்பும் இல்லை. அதுபோலத்தான் அந்த பிரம்மம். இப்போ எப்படித்தான் நம்ம தத்ரூபமாக எல்லாம் பார்த்திருந்தாலும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே அதில் லயமடைந்து விடுகிறது. அதுபோலத்தான் இந்த பரம்பொருளிலிருந்து எல்லாம் தோன்றி இந்த பிரம்மமே பலவாறாக தோன்ற காரணம் என்ன அப்படின்னா இதுதான் லீலா, மாயா அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. இந்த லீலை தான் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த லீலையை தான், தெய்வீக லீலையை தான் சிருஷ்டி, ஸ்திதி, விநாசம், கடைசி அனைத்தும் என்னிடத்திலே வந்து சேர்கிறது, லயமாகிறது. இது தெளிவாக 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தர்சனத்தில் பகவான் சொல்ல போகிறார். ஆக இந்த லீலை எப்படி தோன்றுகிறதுங்கிறதை சொல்கிறார். அதனால தான் பூதானி சர்வாணி, எல்லா படைப்புகளும், உயிருள்ளது உயிரற்றது, இந்த ஜீவன் ஜெகத் எல்லாமே என்னிடத்தில் தான் தோன்றியது. அர்ஜுனா, நீ ஆன்மீக நாட்டம் கொண்டவர், நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனைத்து உயிரினங்களும் என்னிடத்திலிருந்து தோன்றியது. அகம், நான், கிருஷ்ணஸ்ய எல்லாமாக இருக்கிறேன். ஜெகதக, இந்த உலகத்தில் எல்லாமாக நான் இருக்கிறேன். எப்படி? பிரபவ பிரளயஸ்ததா, தோற்றமாகவும் லயமாகவும் நான் சிவபெருமானாக இருந்து லயத்தை அடைய செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இந்த சிலந்தி தன்னுடைய வாயிலே அந்த பிசின், அந்த பசையை கொண்டு ஒரு வலையை பின்னி அதில் உட்காருகிறது, பிறகு காலம் வரும் பொழுது அந்த பசை தன்னுடைய வாயிலே போட்டுக்கொள்கிறது. அதுபோல இந்த இதை குறித்து பகவான் ராமகிருஷ்ணர் அமுதமொழிகள்லேயே கிரேட் மாஸ்டரில் நான் படித்த ஒரு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் பகவான் ராமகிருஷ்ணர் கங்கை கரையில் நடந்து கொண்டிருக்கும்போது கங்கையிலிருந்து மிக அழகான ஒரு இளம் பெண் தோன்றினாள். அந்த இளம்பெண் தோன்றிய சிறிது நேரத்தில், மிக அழகான இளம்பெண் தோன்றிய சிறிது நேரத்திலே அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை மிக அன்புடன் பாலூட்டி, தாளாட்டி, சீராட்டி, அதனுடன் விளையாண்டு மிக அருமையாக அந்த குழந்தையுடன் சிறிது காலம் இருந்தாள். பிறகு அந்த பெண், அந்த அழகான பெண்ணுன்னு சொன்னால், அவர் கோரமாக மாறி அந்த தன் பெற்ற குழந்தையை தன் வாயிலே போட்டுக்கொண்டு கடித்து தின்று விட்டார். அப்போது கடைசி அந்த பெண் மீண்டும் கங்கையிலே கரைந்து போய்விட்டாள் அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு காட்சி கிடைக்குது. அதில் என்ன தெரியுதுன்னா, இந்த பிரம்மத்திலிருந்து எல்லாம் தோன்றி கடைசி பிரம்மத்திலே லயமாகிவிட்டது என்ற விஷயத்தை, அதை தான் அந்த அழகான பெண் காட்சி தான் சிருஷ்டி, ஸ்திதி, லயம் அப்படிங்கிறத சொல்கிறார். இதில் முக்கிய கருத்து என்னவென்றால், எத்தனை லீலைகள் தோன்றினாலும் இந்த பிரம்மனுக்கு எந்த பாதிப்பும் மாற்றமும் இருக்காது. பிரம்மம் எப்பொழுதும் அதே மாதிரி தான். இந்த பிரம்மத்திலிருந்து இந்த உலகம், உயிர்கள் தோன்றியது. அதான் பூர்ணமத பூர்ணமிதம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது போல காட்சி அளிக்கிறது. ஆனால் உண்மையில் ஞானம் வந்துவிட்டால் எல்லாம் அந்த பிரம்மம்தான். இந்த மாயை மறந்து விட்டால் இருப்பது ஒரே பிரம்மம், அந்த பரம்பொருள் தான். இந்த வேதாந்தங்கள் சொல்லுகின்ற இந்த பாம்பு கயிறு, அந்த வேதங்கள் சொல்லும்போது நமக்கு இதுதான் வரும். அந்த கயிறு ஒரு மந்த வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய மனதில் இருக்கின்ற அந்த கல்மிஷத்தினால், பயத்தினால் நமக்கு எப்படி தோன்றுகிறது? அது பாம்பாக தோன்றுகிறது. பிறகு சிறிது காலம் அப்படி இருக்கிறது. அந்த மந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பிரைட்டாக ஆனதுக்கப்புறம், நல்ல வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அது பாம்பல்ல, கயிறு. அந்த பாம்பு மறைந்து போகிறது. அதான் மாயை மறந்து, ஞானம் வந்து விட்டால் இந்த மாயை மறந்து போய்விடும். இந்த வெளிச்சம்தான் ஞானம். ஆன்மீக சாதகனுக்கு இந்த உண்மையான ஞானம் வந்து விட்டால் பிறகு இந்த உலகம் மறைந்துவிடும். உலகமே கிடையாது, இருப்பது இறைவன், அந்த பிரம்மம் மட்டும்தான் அப்படிங்கிறதை உணர்கிறான். இதைத்தான் 6வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார். அதுக்கப்புறம் 7வது ஸ்லோகத்தில் மத்த பரதரம் நானிய கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் புரோக்தம் சூத்திரே மணிகனா இவ அப்படின்னு சொன்னார். இந்த கயிறு, அதாவது நான் மாலையின் ரூபத்தில் இருக்கின்ற, மாலையை
மாலை ரூபத்தில் இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? இந்த கயிறு தான் நல்லது, அல்லது நார். இந்த கயிறு இருப்பது போல கயிறு இருப்பதால் தான் இந்த மாலை இருக்கிறது. இந்த இருப்பை தந்தது இந்த கயிறு. இந்த இருப்பைத்தான் சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். அதை அந்த இருப்பு சச்சிதானந்தம் என்று சொல்கிறோம். எப்போ இந்த உலகாலியல் பெரிய அது விராட் அப்படின்னா வெஸ்டி சமஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். அது இண்டிவிஜுவல் இதுக்கு வரும் பொழுது அதுக்கு சிதாபாசம் அப்படிங்கிறோம். இந்த இடத்துல இந்த இருப்பு, அந்த இருப்பை கொடுப்பது சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த பிரம்மமே, இந்த உலகம், இந்த உயிர்கள், ஜீவன் இருப்பதற்கு சச்சிதானந்தமே கயிறாக இந்த இருப்பை தருகிறது என்று தருகிறது. இப்போ நான் இருக்கேன், ஒரு இண்டிவிஜுவல் இருக்கேன், நான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன், பார்க்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சச்சிதானந்தத்திலிருந்து தோன்றிய சிறு கீத்து அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் சிதாபாசம். சிதாபாசங்கிறது உள்ளுணர்வு. அதனால்தான் எனக்கு இந்த நான் பார்க்கின்ற இந்த இப்போ ஒன்றும் இல்லை, நான் இந்த லேப்டாப்பை பார்க்குறேன் அப்படின்னா இந்த லேப்டாப் பார்க்குறதுக்கு இந்த அனுபவம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சிதாபாசம். இந்த சிதாபாசம் இல்லை என்றால் எனக்கு இந்த அனுபவம் வராது. அதே போல தான் அந்த சிதாபாசம் தான் கயிறு போல இருந்து நாம் பார்க்கின்ற வஸ்துக்களை அனுபவிக்க முடிகிறது. உதாரணமாக இந்த மேசை இருக்கிறது, சேர் இருக்கிறது, பறவை இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, ஆறுகள் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறது. இப்போ இந்த இருப்பு எப்படி என்னுடைய சிதாபாசத்திலிருந்து உணர்ந்து தான் நான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நிற்கிறோம். ஆக எப்படி களிமண்ணுக்கு ஒரு ரூபம் கிடைத்ததோ, ஒரு நாமம் கிடைத்ததோ, அதுக்கப்புறம் அந்த களிமண்ங்கிறத நம்ம மறந்துடும். அதுபோல் எனக்கு அந்த சிதாபாசத்தினால் இதையெல்லாம் உணர முடிகிறது. ஆனால் சிதாபாசத்தை மறந்துடுறோம். இந்த உலகத்தில் பல வகையான வஸ்துக்கள் பல நாம ரூபத்தில் இருக்கிறது, பல குணத்துடன் இருக்கிறது. ஆனால் என்னுடைய வரையறுக்கப்பட்ட சிதாபாசம் உள்ளுணர்வு மூலமாகத்தான் நான் எல்லா இருப்பையும் உணர முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி இந்த கயிறு காரணமாக இருப்பது போல நான் என்னுடைய சிதாபாசம் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பகவான் சொல்கிறார் இந்த இடத்து. அதுக்கப்புறம் பல இந்த சிதாபாசம் இந்த கயிற்றின் காரணமாக நான் இருப்பை அனுபவிக்கிறோம். இனி இந்த சித் அறிவு, அதாவது சித்துங்கிறது அறிவு, ஞானம் என்னவென்று நம்ம பார்ப்போம். இப்போது முதல் சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிறத விஷயத்தை பார்ப்போம். இந்த சித் அப்படிங்கிறது ஞானம். ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இருப்பதை உணர்வது தான் சித். ஆகவே இந்த சத்து என்பது இருப்பு, சித் என்பது அதோடைய ஞானம். இந்த சத்தும் சித்தும் எப்போவுமே பிரிக்க முடியாதது. ஒரு இருப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதன் மூலமாக நமக்கு ஒரு ஞானம், ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுதான் சித் அப்படிங்கிறது. ஸோ நாம் இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது அனைத்து இருத்தல், அதாவது எல்லாமே மேசை இருக்குது, பெஞ்ச் இருக்குது, சேர் இருக்குது, மனிதன் இருக்கிறான், எல்லாமே இருக்கிறது. அந்த இருப்பு இந்த உலகத்தில் அந்த இருக்கும் இருத்தலை நாம் உணரும்போது நமக்கு ஒரு ஐடியா, அதை தான் சித் அப்படின்னு சொல்கிறோம். ஐடியா, சித்து, அந்த எண்ணம் உண்டாகிறது. அப்பொழுது தான் ஞானம். இது மேசை, இது பேப்பர், இது பேனா அப்படிங்கிறத உணர முடிகிறது. இந்த குறிப்பிட்ட அனுபவத்தை தான் சித்து அன்பன்னு சொல்கிறோம். ஆக சத்து இருந்தால்தான் சித்து நமக்கு கிடைக்கும். உதாரணமாக இந்த டேபிளை பார்த்த உடனே நாம் இது டேபிள் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. அதனால் அந்த டேபிளை இனி எங்கே பார்த்தாலும் நமக்கு இதோடைய ஞானம் ஒருத்தர் இந்த டேபிள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு அந்த ஐடியாவில் நமக்கு அங்கே போக முடியும். அதுதான் சித் அப்படிங்கிறது. ஆகவே நாம் ஒரு வஸ்துவை நம்முடைய மனதில் புரிந்து கொள்வது சித். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கும் இருப்பை மனதில் உணர்வு கொள்வது சத் சித். ஆக சத்து சித்தாக மாறுகிறது. அந்த சத்து சித்தாக மாறுகிறது. அதுக்கப்புறம் ஆனந்தம். ஆனந்தம் என்றால் என்ன? எங்கு இருப்பு இருக்கிறதோ, எங்கு எல்லாம் சத்து சித்து எங்கு இருக்கிறதோ அங்கு சத்துங்கிறது இருப்பு, சித்துங்கிறது ஞானம். இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது ஒரு பலன் நமக்கு அங்கு கிடைக்கும். அந்த பலனைத்தான் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா வஸ்துக்களிலும் இந்த மூன்றும் கட்டாயமாக இருக்கும். சத் சித் ஆனந்தம் மூன்றும் இருக்கும். இந்த ஆனந்தத்தை பொறுத்தவரை நம்முடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தை பொறுத்து தான் இந்த ஆனந்தத்தையோ துக்கத்தையோ நாம் உணர முடியும். உதாரணமாக ஆனந்தம் என்றால் என்ன? குறைவான துக்கம் துன்பம், குறைவான துயரம், அதாவது இன்டென்சிட்டி ஒரு 100% அப்படின்னு சொன்னால் ஆனந்தம் 100 ஆனந்தத்தை உணர வேண்டும் என்றால் 100% இருக்குன்னா அதில் ஒரு 10% துக்கம் இருக்கும், 90%. அப்போ நமக்கு அந்த துக்கம்ங்கிறது என்னன்னே தெரியாது, ஆனந்தம்னு சொல்லுவோம். அதே போல் துக்கம் என்றால் என்ன? துக்கம் என்றால் 90% துக்கம், 10% ஆனந்தம். ஆக இந்த ரெண்டுமே இருக்கத்தான் செய்யும். அது டிபெண்ட்ஸ் எப்படின்னா நம்முடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தை பொறுத்து நாம் அந்த இன்டென்சிட்டியை புரிந்து கொள்ள முடியும். கூடுதலாக கம்மி குறைவா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த ஜென்ம சம்ஸ்காரத்தை பொறுத்து தான் நம்ம ஆனந்தத்தை உணர முடியும் அப்படிங்கிறதை சொல்லணும். அப்போ எப்போ நம்ம பரிபூர்ணமான இந்த தனலட்சுமி கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும், டிஸ்டர்பாக இருக்குது. இந்த 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 அனுபவம் இந்த விஷயத்தில் கட உபனிஷத்து ஒரு இடத்துல என்ன சொல்லுது? அதாவது எப்பொழுது நாம் பரிபூர்ண ஆனந்தத்தை உணர முடியும் என்றால் நாம் அனுபவிக்கின்ற அந்த பொருளுடன் ஒன்றோடு ஒன்றாகிவிட்டால், எந்த வித்தியாசமும் இல்லாமல் நமக்கும் அந்த வஸ்துக்கும் ஆகிவிட்டால் நாம் பரிபூர்ண ஆனந்தத்தை அடைய முடியும். அதுதான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்மமே ஆகிவிட்டால் அதுக்கப்புறம் நமக்கு வேறு எதுவும் இல்லை. அதுதான் இங்கே அங்கே சொன்னாங்க. இது ஒரு கட்டோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம், அதாவது சோகமோக ஜிகாதி அப்படின்னு சொல்லி வரும். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுது நம்முடைய நேர்மையான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள், அதாவது அனுபவத்தை நேர்மையான அனுபவத்தையும் எதிர்மறையான அனுபவத்தையும் கடந்து செல்கிறோமோ, அதாவது சுக துக்கத்தை கடந்து செல்கிறோமோ, அப்பொழுது தான் நாம் பரிபூர்ண ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சுருக்கமாக பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா, நீ சொல்கின்ற இந்த உலகம் நானாகவே இருக்கிறேன். ஏனென்றால் நானே சூத்திரதாக இருந்து இந்த உலகத்தை இருக்க வைக்கிறேன். அதாவது இந்த உலகம் இருப்பதற்கு நான் தான் சூத்திரம், கயராக இருந்து நாராக இருக்கிறேன் என்றால் இந்த நான் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. இந்த உலகம் தோன்ற காரணம் நான் தான். இந்த நாமம் அதாவது என்னுடைய குணம், பெயர் எல்லாமே இந்த இதிலிருந்து தான் வந்தது. ஆக இந்த பிரபஞ்சம் என்னிடத்திலிருந்து தோன்றியது. மத்த பரதரம், என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் அந்நிய கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயாவே, என்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகம் எப்பொழுதும் இறைவனாகத்தான் இருக்கிறான். அப்போ அதை ஏன் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்மிடம் இருக்கின்ற அந்த கல்மிஷங்கள், அந்த அழுக்குகள், அதனால்தான் நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதெல்லாம் மறைந்து விட்டால் நாம் இறைவனை மட்டுமே காண முடியும். இதைத்தான் அவதார புருஷர்களும் ஜீவன் முக்தர்கள் ஞானிகள் பார்க்கிறார்கள். எங்கும் எதிலும் இறைவன் மட்டுமே அவர்கள். நம்ம பார்க்குற மாதிரி தான் பார்க்குறோம், நம்மளும் பார்க்குறோம், ஆனால் அவங்களும் பார்க்குறோம். அவங்க எல்லாமே இறைவனாக பார்க்கிறார்கள், ஆனால் நாம் எல்லாம் வித்தியாசமாக பார்க்கிறோம். காரணம் அதற்கான ராகத்வேஷ பயம், அதன் காரணமாகத்தான் நம்ம அப்படி பார்க்குறோம். இதைத்தான் பகவான் அன்னை சாரதை ஒரு இடத்துல சொல்கிறாங்க. தூய அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அம்மாவுக்கு இந்த தூய அன்னை என்று பெயர் வந்தது என்றால், அன்னை சாரதை தூய மனதுடன் எல்லாருடைய தூயமான அந்த மனதை மட்டுமே தான் பார்க்கிறார்கள். அதுதான் சூத்திர மணிகனா இவ, அந்த சிதாபாசத்துக்கு எந்தவித அழுக்கு படாதது. ஏன்னா அது பரம்பொருளிலிருந்து வந்தது. ஆகவே அன்னையார் தன்னுடைய சிதாபாசத்திலிருந்து மற்றவர் சிதாபாசத்தை பார்க்கும் பொழுது எந்த வித்தியாசமும் தெரியாது, எல்லாம் ஒன்றாக பார்க்கிறார்கள். இதைத்தான் அன்னையின் அமுதமொழிகளில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. நான் அம்சத்தையும் சாரதானந்தரையும், அம்சத் என்பவன் ஒரு கொள்ளைக்காரன், திருடன், அவன் அன்னையாருடைய பக்தன், அவனையும் ஒரு சன்னியாசி பின்னால் சுவாமி சாரதானந்தர் பின்னாடி இந்த ராமகிருஷ்ண மடம் மிஷனுக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த அந்த சுவாமி, ரெண்டு பேரும் எனக்கு ஒன்றாக பார்க்க என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறாங்க.
அப்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அம்மா வந்து அவர்களுடைய ரூபத்தையோ நாமத்தையோ பார்க்கல. அம்மா அவர்களுடைய உள்ளே இருக்கின்ற அந்த சூத்திர மணிகனா இவ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சூத்திரமாக இருக்கின்ற அந்த சிதாபாசத்தை தான் அம்மா பார்க்கிறாள். அம்மாவால் அந்த உருவத்தையோ அல்லது ரூபத்தையோ பார்க்க முடியாது, பார்க்க மாட்டாங்க அவங்க. அதனால தான் அவங்கள அன்னையாருக்கு தூய அன்னை அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருக்கு. அவர்கள் உண்மையான அந்த தெய்வீகத்தன்மையை பார்க்கிறார்கள். உண்மையான தெய்வீகத்தன்மை என்பது அந்த சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் என்பது நாம் பார்க்கின்ற, நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால், நமக்கு அது தெரியவில்லை என்றால், அதைத்தான் இறைவனுடைய லீலை. நம்மை நம்முடன் விளையாடுகிறான். அதனால தான் அம்மா சொல்லுவாங்க, அந்த இதில் அம்மாவுடைய கட்டளைகள் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் யாரும் அந்நியர்கள் அல்ல. இதை மனதில் நான் சொன்ன மாதிரி, சைக்காலஜிஸ்ட் சொல்கிற மாதிரி, ஃபேக் இட் மேக் இட். இந்த உலகத்தில் யாரும் அந்நியர்கள் அல்ல. இந்த உலகம் உன்னுடையது. இந்த உலகம் முழுவதும் உன்னுடையதை ஆக்கிக்கொள். இந்த உலகம் நீ வேறல்ல, இந்த உலகமே அந்த பகவான், அதனால் நீயே அது அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லிட்டு, இனி குரு பூர்ணிமா, நாளைக்கு குரு பூர்ணிமானால குரு பூர்ணிமாவுடைய சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த வகுப்பை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து இந்த நமக்கு கிடைத்த அந்த ஞானத்தை விஞ்ஞானமாக மாற்ற வேண்டும். அதாவது ஞானம் நமக்கு கிடைத்து இருக்கிறது, அந்த ஞானத்தின் பலன் என்ன அப்படிங்கிறத, அந்த ஞானத்தின் பலனை அடைந்தால்தான் ஞானத்திற்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். இல்லைன்னா வெறும் ஞானத்தை வைத்துக்கொண்டு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் வந்து எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஞானம் மட்டும் இருந்தால் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஞானம் மட்டும் இருந்தால் அது வந்து ப்ராக்டிக்கல் ஆக்கணும். அது எப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு, ஒரு ஞானம் நமக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ஞானத்துக்கும் 2 இது இருக்குது. அதாவது அறிவு மயம், அதுக்கப்புறம் உணர்வு மயம். இந்த அறிவு மயம்ங்கிறது தான் ஞானம். ஞானம் எப்படி வந்தது? எல்லாமே உபாதான காரணமாக நானே இருக்கிறேன் என்று பகவான் சொல்லிட்டார். ஆனாலும் இந்த ஞானத்திலிருந்து, இந்த அறிவு மயத்திலிருந்து உணர்வு மயமாக மாறும்பொழுது தான் நமக்கு பெரிய பிரச்சனையே வருது. ஏன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியலை. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு சம்பந்தப்பட்ட, நமக்கு நெருங்கிய உறவினர் ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னா நமக்கு ஐயோ ஐயோன்னு துள்ளுறோம். அதே ஒரு 10 வீடுக்கு அப்புறம் ஒருத்தர் இறந்து விட்டால் நமக்கு தெரிஞ்சவர் தான் என்ன பண்ணுவோம்? ஓ, நல்ல மனுஷன் போயிட்டார், ஒரு 5 நிமிஷம் அவரை பற்றி நினச்சிக்குவோம், அவ்வளோதான். இது இந்த இந்த வேறுபாடு ஏன் வருது அப்படின்னா, ரெண்டுமே இது தானே, ரெண்டுமே இறப்பு தானே. ஏன் இந்த வேறுபாடுன்னா, இந்த நம்முடைய சம்பந்தப்பட்ட நம்முடைய வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் நமக்கு துக்கம் வருது இல்லைன்னா, நாம் அவரோடு ஒரு சம்பந்தம் வச்சிருக்கிறோம். அந்த சம்பந்தத்தினால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அறிவுபூர்வமாக நமக்கு புரியுது, ஜாதசிஹி துருவோ மிருத்தி துருவம் ஜென்மம், பிறந்தால் இறக்க வேண்டும், இறந்தால் பிறக்க வேண்டும், இந்த சரீரம் அனாத்மா, இது வந்து ஒரு நாள் அழிந்து தான் போகும், எல்லாம் சொல்லிட்டோம், எல்லாம் பேசிட்டோம், ஞானம் வந்திருக்கு. ஆனால் நமக்குன்னு வரும்பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னென்னா, இந்த உணர்வு மயம் இந்த அறிவு மயத்தோடு ஒன்றாக ஆகவில்லை. இந்த அறிவு மயத்தில் புரிந்து கொண்ட அந்த விஷயத்தை உணர்வு மயமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு சரியாகும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் பகவான் 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் விபூதி அப்படியை பற்றி சொல்கிறார். தன்னுடைய பெருமைகளை, மேன்மையை பற்றி சொல்ல போகிறார். இந்த 8வது அது ஸ்லோகத்தில் மட்டும் கிடையாது, அடுத்த சாப்டர் 8வது சாப்டர்லையும் சரி, 9வது சாப்டர்லையும் சரி, 10வது சாப்டரில் முழுமையாக விபூதி யோகம்னே ஆரம்பிக்க போகிறார். ஆக பகவானுடைய பெருமைகளை, எங்கெங்கே அவருடைய பெருமைகளை சொல்லி, இதெல்லாம் நானாக இருக்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இந்த உணர்வு மயத்தை அறிவு மயத்துக்கும் ஒன்றாக்க போகிறார். அதை தான் வந்து அடுத்த 8வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல போகிறேன். அதனால் அடுத்த 8வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது அடுத்த வகுப்பில் அடுத்த சனிக்கிழமை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போது நாளைய முக்கியமான விஷயம் நாளைக்கு என்னென்னா, குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா என்றால் 4 விசேஷம் சேர்ந்தது தான் குரு பூர்ணிமா. என்ன அந்த 4 விசேஷம் அப்படின்னா, முதலாவதாக குருவை நான் ஸ்மரணிக்கிறது.
குருவை நாம் நினைப்பது. குருவை நினைப்பது மட்டும் அப்படிங்கிறத விஷயத்தை நான் அப்புறம் வரேன். முதல் விஷயம் குருவை நாம் நினைப்பது ஒன்று. ரெண்டாவது வியாச பகவான், வியாச பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. வியாச பகவானை நாம் வணங்கும் நாள். ஏன் வியாச பகவானை வணங்க வேண்டும் என்றால், இந்து மதத்தினுடைய ஒரு ஃபவுண்டர், ஒரு ஒரு அஸ்திவாரம் கூட சொல்லலாம். அதற்காக அவரை நாம் இன்னைக்கு இந்த ஏன்னா இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறது. எப்படி நாம் வாழ வேண்டும் என்பது சொல்லி கொடுத்தது, அதை வகுத்தது, எதெல்லாம் எப்படியெல்லாம் வரணுங்கிறதெல்லாம் வகுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொடுத்தது வியாச பகவான். அதனால் அவரை நம்ம ஃபவுண்டர்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. மூணாவது, இன்னைக்கு அமர்நாத் கோவில் திறக்கின்ற நாள். அஃப்கோர்ஸ் இப்போ அதோட டைமெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ஜனங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறனால ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே திறந்துடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் அமர்நாத் பனிலிங்கத்தை திறக்கும் நாளாக இன்றைய தினம் இருந்திருக்கு. அதாவது நாளைய தினம் குரு பூர்ணிமா அன்றைக்கு நாளாகும். இது மூணாவது. நாலாவது விஷயம் என்னென்னா, சாதுர்மாசியா அப்படின்பாங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் இந்த கர்க்கட மாதம் சொல்லி கேரளாவில் சொல்லுவாங்க, மழை ஆரம்பிக்கும் முன்பு, அதாவது குரு பூர்ணிமா நாளையிலிருந்து சாதுக்கள் மழைக்காலம் ஆரம்பிப்பதால் இந்த சாதுக்கள் நிறைய வாண்டரிங் மான்ஸ், நிறைய பேர் சஞ்சாரம் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். இந்த 4 மாதங்கள், இனி நாளையிலிருந்து அடுத்த 4 மாதங்கள் எங்குமே செல்லாமல் ஒரே இடத்தில் இருந்து அவர்கள் சத்சங்கம் செய்வார்கள். அதனால தான் இது சாதுர்மாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சாதுக்கள் ஒரே இடத்தில் இருந்து சத்சங்கம் செய்து உபன்யாசங்கள் எல்லாம் செய்ததுனால இது சாதுர்மாசியா அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த 4 முக்கியமான விசேஷங்கள் கொண்டது இந்த குரு பூர்ணிமா. முதலாவதாக என்ன சொன்னேன் நான், குரு பூர்ணிமா என்பது குருவை ஸ்மரணம் செய்வது. ஏன் ஸ்மரணம் செய்ய வேண்டும்? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சனாதன தர்மத்தில் இறை வழிபாடு நமக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காளி பூஜை, துர்கா பூஜை, விநாயகர் சதுர்த்தி, ராமநவமி, கிருஷ்ணநவமி, இப்படி குருவுக்காக ஒரு நாள், இப்படி எல்லா நாட்களும் நாம் குருவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவதைகள் வழிபடுவது போல குரு பூர்ணிமா ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த நம்முடைய குருநாதரை ஸ்மரணிப்பது. ஏனென்றால் இந்த குரு தான் நமக்கு நாம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு பாலமாக இருந்து நம்மை சேர்த்து வைக்கிற ஒன்றாக்குகிறார் அப்படிங்கிறதுக்காகவும், மேலும் இந்த நாளில் நாம் குரு நமக்கு என்ன உபதேசம் செய்தார், நமக்கு என்ன மந்திர தீட்சை சொன்னார், எப்படி நாம் அந்த உபாசனைகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டு அதை மீண்டும் ரினியூ பண்ணணும். ஏன்னா மறந்துடுவோம், நம்ம நிறைய என் குரு எனக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம், அந்த நாமத்தையும் மறந்துடுவோம். இந்த ஒரு நாள் நமக்கு அவர் சொல்லி கொடுத்த வகுத்து கொடுத்த அந்த பாதையிலே நாம் செல்வதற்காக நாம் செய்ய வேண்டும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, குரு இந்த நாளில் என்ன பண்ணுவோம், பழம் பூக்கள் கொடுத்து வணங்கி அவரிடம் ஆசீர்வாதம் பெறுவோம். ஆனால் உண்மையான நமக்கு அவர் உண்மையான வழிபாடு என்ன அப்படின்னா, அவர் உபதேசம் செய்த வழியிலே அவர் சொன்ன அந்த உபாசன பദ്ധதிகளை பின்பற்றி இறைவனை அடைவது எப்படி என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொள்வதுதான் இந்த குருவுடைய முக்கியமான அந்த நல்ல நாளில் நாம் அதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். மீண்டும் அதை ரினிவல் செய்ய வேண்டும். அவர் வகுத்து கொடுத்த பாதையில் இறைவன் அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். குரு நமக்கு வழிகாட்டுகிறார், அதாவது நம்மை இறைவனை அடைய வழிகாட்டுகிறார். அதாவது குரு சிஷ்ய அந்த உறவு ஜென்மாந்தரமான உறவு. எப்படி ஜென்மாந்தரமான உறவுன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த உடலில் இருக்கேன், இப்போது எனக்கு குருநாதர் எனக்கு மந்திர தீட்சை கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த பிறவியிலேயே நான் இறைவனை அடைந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த பிறவியில் நான் அடைய முடியலன்னா அடுத்த பிறவி, அப்போது அடுத்த பிறவியிலும் என்னுடைய குருநாதர் எனக்கு வழிகாட்டுவாரா என்றால் நம்ம அந்த கேள்வி நமக்கு வரும்.
இதைத்தான் வந்து 4வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், குரு பரம்பரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. குரு பரம்பரானா எப்படி முதல் ஆதி குரு பரம்பரிலிருந்து ஒரு யோகத்தை எப்படி வழி வழியாக வந்தது, குரு பரம்பரா சிஸ்டம். அதை ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நான் சொல்கிற ஜிபிஎஸ் இல்லை, அந்த ஜிபிஎஸ் குரு பரம்பரா சிஸ்டம். ஸோ பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. கிருஷ்ணர் சொல்கிறாரு, உபதேசம், நான் தான் இந்த யோகத்தை விவஸ்வான் சூரிய பகவானுக்கு நான் உபதேசம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறார். இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குரு அந்த பரம்பொருள் வந்து இவருக்கு விவஸ்வான சூரிய பகவானுக்கு உபதேசம் செய்தேன், அதைத்தான் நான் இன்று உனக்கு உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ உடனே அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்தது. நீ என்னுடைய ஒத்த வயசு உடையவன், அதாவது எனக்கு என்னை விட ஒரு 2 வயசு கூட உள்ளவன், நீ எப்படி சூரிய பகவானுக்கு உபதேசம் செய்துக்க முடியும் அப்படின்னு சொன்னது. இப்போது என்ன சொன்னார், பகுனிமே வெகிதானி ஜென்மானி, உனக்கும் பல ஜென்மங்கள் இருக்கிறது, எனக்கும் பல ஜென்மங்கள் இருக்கிறது, பல சரீரங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதை பகவான் அங்கே தெளிவுபடுத்தினார். ஆக இந்த குரு பரம்பரா சிஸ்டம் அப்படிங்கிறது, குரு சிஷ்ய பந்தம் என்பது பல ஜென்மாந்திரமாகும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு ஒரு 1500 சீடர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சீடர்கள் எல்லாருமே இறைவனை அடைகிற வரைக்கும் இந்த குரு மீண்டும் மீண்டும் பிறந்து அவரும் பந்தப்பட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் பகவான் ராமகிருஷ்ணர் மிக தெளிவான ஒரு பதில் சொல்றார். குரு என்பவர் சச்சிதானந்தம், இறைவன், அதாவது ஞானம். அதைத்தான் நம்ம சரஸ்வதின்னு சொல்கிறோம். அவர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கருவியை கொண்டு நமக்கு வழிகாட்ட வந்திருக்கிறார். அதனால் ஜென்ம ஜென்மாந்தரம்னா இறைவனுக்கும் எனக்கும் தான் ஜென்ம ஜென்மாந்தரம். அதில் ஒரு கருவியாக இருந்து வருவது தான் அந்த குருநாதர். அவர் நமக்கு வழிகாட்டுகிறார், இறைவனை அடைய நமக்கு வழிகாட்டுகிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இறைவன் அதாவது குருவே, அதாவது இறைவனை குருவின் ரூபத்திலே வந்து நமக்கு ஆன்மீக வழியை காட்டுகிறார். ஆகவே இந்த குரு பரம்பரா சிஸ்டம், குரு சிஷ்ய உறவு நித்தியமானது. எதுவரை நாம் நம்முடைய லட்சியத்தை அடையும் வரை. இந்த குரு நாம் வந்து எப்படி நம்ம வந்து அந்த குருவை விட மாட்டோமோ, அதே போல் குருவும் இந்த சீடன் தன்னுடைய லட்சியத்தை அடையும் வரை அவரும் விடமாட்டார். ஆக இந்த குரு பரம்பரா சிஸ்டம் அவ்வளோ ஒரு உறுதியானது. அப்புறம் நம்ம பொதுவாக வந்து குரு தட்சணை அப்படின்னு சொல்லுவோம். குரு தட்சணை என்ன, மந்திர தீட்சை வாங்கின அன்னைக்கு குருநாதருக்கு வணங்கி அவர் சொல்லுகின்ற அவருக்கு நம்ம காதில் சொன்ன மந்திரத்தை நம்ம கேட்டு அந்த நாமத்தை எப்படி ஜபிக்கணும், அதை எப்படி ஸ்ரத்தையோடு ஜபித்தால் இறைவனிடம் சேர்ப்பார் என்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அந்த லட்சியம் அடையும் வரை அவரும் ஓய மாட்டார், நமக்கு வழிகாட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் உண்மையான அந்த குரு தட்சணை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குருநாதரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த தீட்சை, அவர் சொல்லிக் கொடுத்த அந்த வழியிலே சென்று நாம் இறைவனை அடையும் வரை அந்த தீட்சை, அந்த தட்சணை முழுமை அடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொதுவாக மந்திர தீட்சை வாங்குகிற அன்னைக்கு பூ, பழம், இனிப்பு, வஸ்திரம், பிரணாமி வச்சு கும்பிட்டு வந்துடும். அதோட குரு தட்சணை கொடுத்தியா அப்படின்னு கொடுத்தாங்க. இது தான் நடந்தது. என்னென்னா, சுவாமி போதாத்மானந்தா அவர் பெரிய ஒரு பின்னாடி வெளிநாட்டில் எல்லாம் இருந்தவர், பெரிய ஒரு சாஸ்திரம் படித்தவர். சுவாமி ட்ரைனிங் சென்டரில் பிரின்சிபலாக இருந்தப்போ ஒரு மாணவன் அடிக்கடி அவரை வந்து சந்திப்பான். சந்திக்கும் பொழுது ஒரு நாள் சுவாமி போதாத்மானந்தி உட்காந்துருக்கும்போது அந்த மாணவன் வந்து பிரணாம் பண்ணிட்டு சொல்கிறான், என்ன இந்த நேரத்தில் நீங்கள் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு போதாத்மானந்தி. அப்போ அந்த மாணவன் சொல்கிறார், சுவாமி இன்றைக்கி நான் வந்து என்னுடைய மந்திர தீட்சையை சங்க குருவிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அந்த பெற்றுக்கொண்டதுன்னு அப்படி உங்களையும் பார்த்துட்டு பிரணாம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது போதாத்மானந்தி கேட்குறாரு, நீ குருதட்சணை கொடுத்தாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் குருதட்சணை கொடுத்தேன். பழம், பூவு, இனிப்பு, வஸ்திரம், பிரணாமி எல்லாமே கொடுத்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, போதாத்மன் சொல்கிறாரு, உன்னுடைய குருதட்சணை இது முழுமை அடையவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் முழுமை அடையவில்லைன்னா, குருதட்சணை எப்பொழுது முழுமை அடையும் என்றால், நீ உன்னுடைய குருநாதர் கொடுத்த மந்திரத்தை உயிர் பெறச் செய்து
அதன் மூலமாக நீ இறைவனிடம் என்று உன்னுடைய லட்சியத்தை அடைகிறாயோ அன்றுதான் அந்த குரு தட்சணை முழுமை அடைகிறது அப்படிங்கிறத பகவான் சுவாமி போதாத்மானந்தி வேலூர் திருமடத்தில் அந்த மாணவனிடம் சொன்ன விஷயம் ஒன்று சொல்லுது. ரெண்டாவது, இந்த ஞான தீட்சை குரு தீட்சை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, உதாரணம் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆமை கடலில் நீந்துக்கிட்டு இருக்கும். அது முட்டை எங்கே போடும்னா கடற்கரையில் முட்டை போட்டுட்டு அந்த மண்ணை மூடிட்டு வந்துடும். அப்புறம் அதனுடைய மனசு அந்த முட்டை போட்டுட்டு அந்த மண்ணை மூடிட்டு அது கடலில் வந்து நீந்த ஆரம்பிச்சிடும். இந்த கடலில் நீந்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் கடலில் இது அந்த ஆமை நீந்தி கொண்டிருந்தாலும் அதனுடைய மனம் முழு சக்தி எங்கே இருக்கும்னா அந்த முட்டை மீது தான் இருக்கும். அந்த முட்டை ஒரு நாள் பொரிந்து குஞ்சு ஆமை குஞ்சு ஆகி கடலை நோக்கி வந்து தன்னுடைய அன்னையிடம் சேரும்போது தான் உன்னுடைய குரு தட்சணை சேர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணங்களை சொல்வார் பகவான். ஆக குரு என்பவர் சச்சிதானந்தம், இந்த சீடன் என்பது அந்த சாதகன் அந்த சச்சிதானந்தம் இறைவனை அடையும் வரை தன்னுடைய லட்சியத்தை தன்னுடைய பாதையில் தன் குரு சொன்ன பாதையில் வகுத்த பாதையில் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் குரு எப்படி நமக்கு அருள் புரிவார், அதாவது குரு நமக்கு எந்த ரூபத்திலெல்லாம் நமக்கு ஆரம்பிப்பார்னா, பொதுவாக சாதகன் ஆரம்ப காலத்தில், அதனால தான் நமக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நமக்கு வந்து மடங்களிலோ எங்கே போனால் நமக்கு ஒரு பக்தி வரணும், அந்த பக்தி வந்தால் தான் நமக்கு குரு கிடைப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவாங்க. இந்த குரு எப்படி வருவார் அப்படின்னா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மூணாக பிரிக்கப்பட்டிருக்கு. மனித குரு, அதாவது மனுஷ குரு, அந்தர்குரு, தெய்வகுரு, இப்படி மூன்றாக இருக்கிறது. மனுஷகுரு, அந்தர்குரு, தெய்வகுரு. நமக்கு ஒன்றுமே ஏன்னா மனிதர்கள் வேணும்னா நாம் மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கு வேறு யாரும் சொன்னால் நம்ம அது கேட்க மாட்டோம். அதனால் மனிதர்களாக இருந்து அந்த பரம்பொருளே நான் சொன்ன மாதிரி ஒரு கருவியாக இந்த குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவின் ரூபத்தில் நமக்கு ஆன்மீகத்தில் வழிகாட்டுகிறார். அதைத்தான் மனித குரு அப்படிங்கிறோம். அதாவது மனுஷ குரு அல்லது பாக்கிய குரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மனித குரு என்ன சொல்வார்னா, நமக்கு சில உபதேசங்கள்லாம் செஞ்சு மந்திரத்தை சொல்லி நீ உன்னுடைய சாதனைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சாதனைகள் குரு சொன்ன முறையிலே நாம் செய்து கொண்டே வந்தால் கடைசி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தர்குருவாக நமக்கு அதாவது அந்த மனுஷ குரு அந்தர்குருவிடம் நம்மை சேர்த்து விடுவார். அந்தர்குருன்னா என்ன? நம்முடைய சாதனையின் மூலமாக, நாம் செய்த சாதனையின் மூலமாக நம்முடைய மனம் தூய்மை அடைகிறது, சித்த சுத்தி அடைகிறது. அந்த சித்த சுத்தி அடைவதன் மூலமாக அந்த மந்திரத்தினுடைய உள்பொருள் நமக்கு புரிகிறது. அப்பொழுது நமக்கு நம்முடைய மனமே நமக்கு வழிகாட்டும். இது உதாரணமாக சொல்லணும்னா நம்ம ரமண மகரிஷி சொல்லலாம். அவர் எப்படி மதுரையில் இருந்தபோது அந்த இந்த இதிலேருந்து அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வந்தது, நம்மளுடைய குரு நமக்கு வர சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த அந்தர்குருவாக இருந்து அதுக்கப்புறம் அந்த அந்தர்குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாதனைக்கு அப்புறம் நீயே அது தெய்வகுருவாக மாறும். தெய்வகுருவாக மாறுது என்னென்ன? உன்னுடைய மனம் அந்த பரம்பொருளோட ஒன்றாகி சேர்ந்துவிடும். அதுதான் தெய்வகுரு. ஆக இந்த 3 குரு நமக்கு பரிணமித்து வருகிறது. ஸோ இது குரு ஸ்மரணத்தை பற்றி நம்ம சொல்லும்போது இது. அதுக்கப்புறம் வியாச பகவானுடைய வியாச பூர்ணிமா, இந்த குரு பூர்ணிமாவுக்கு வியாசன் விடுகிறார். ஏன் வியாசரை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதாவது வியாச பகவானை பூஜிக்கின்றார். வியாச பகவானுடைய உண்மையான பேர் என்னென்னா கிருஷ்ண துவைபாயனர். அதாவது ஒரு வெர்ஷன் இருக்குது, பகவானே வியாச பகவானாக அவதரித்தார் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. ரெண்டாவது, இந்த கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கிறதுல கிருஷ்ணர் அப்படின்னா கருப்பாக இருப்பவர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ரெண்டாவது பொருள் என்னென்னா, இது கருப்பாக இருப்பவர் ப்ளஸ் துவைபாயனர்னா என்னென்னா, துவைபாயனம் என்ற ஒரு தீவில் அவர் பிறந்தார். அதாவது நம்முடைய சமய குருக்கள், நம்முடைய சமய பெரியவர்கள் எல்லாம் தன்னுடைய பேரை எங்கேயுமே போட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்கெல்லாம் இருக்குது. அந்த உபனிஷத்துலாம் யார் எழுதுனாங்கன்னு தெரியாது.
அப்படியே இது இருந்தால் இந்த மாதிரி ஒரு இதை அந்த ஒரு குறிப்பிட்ட பேர் தன்னுடைய பேர் வராமல் இப்படி ஒரு கிருஷ்ண துவைபாயனர் அப்புறம் யக்ஞவல்கர் அப்படி தனித்தனியாக போட்டுக்குவாங்க. ஆக இது வந்து ஒரு டைட்டிலே தவிர அது உண்மையான பேர் கிடையாது. இப்படி நம்முடைய சமயப்பர்கள் தங்களுடைய இதை வெளிப்படுத்த மாட்டார்கள். இப்போ மேலும் இந்த வியாச பகவான் நமக்கு இந்து மதத்துக்கும் சனாதன தர்மத்தினுடைய பெருமை பாரம்பரியம் எப்படி நமக்கு மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்பதை எல்லாம் தொகுத்து அந்தந்த இதை வச்சார். அது மட்டும் இல்லை, இது மட்டுமா செஞ்சார். அதுக்கப்புறம் மகாபாரதம், பாகவதம், புராணங்கள் 36 புராணங்கள் அவர் எழுதினார். அந்த 36 புராணங்களை 2ஆக பிரித்தா 18 மகாபுராணம், 18 உபபுராணம் அப்படின்னு சொல்லி இந்த புராணங்களை இருக்குது. சாட்சாத் இந்து மதம் அல்லது சனாதன தர்மத்தினுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு ஃபவுண்டர், ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம் போட்டது யார் அப்படின்னா பகவான் வியாச பகவான் தான். ஸோ நமக்கு இன்றைக்கி ஹிந்து மதத்தினுடைய நூல் என்ன அப்படிங்கிறது தெரியாது. மற்ற சமயத்துலலாம் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க, அவங்களுடைய சமயத்தினுடைய மதம் நூல் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. காரணம் என்னென்னா நம்மகிட்ட ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து, அதாவது ஒரு இதை சொல்லி பிரஸ்தானத்ரயம் என்கிற விஷயத்தை வியாச பகவான் தொகுத்தார். அதில் என்னென்னா மகாபாரதத்தில் பகவத்கீதை வருது. அதாவது பிரஸ்தானத்ரயான 3 முக்கியமான அஸ்திவாரமுடைய ஃபவுண்டேஷனல் ஸ்கிரிப்சர்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகவத்கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம், இந்த 3 தான் பிரஸ்தானத்ரயங்கள். இந்த 3 தொகுத்து செய்தவர் இந்த வியாச பகவான். அதனால் இன்றைக்கி இந்து மதம், சனாதன தர்மம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய மூதாதையர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பொக்கிஷங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் தெரிவதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு தொகுத்து ஒரு செட்டப் செஞ்சது வந்து வியாச பகவான். அதனால் வியாச பகவானை இன்று நாம் வழிபடுகிறோம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சாதுர்மாசியம் 4 மாதங்கள், அதாவது மழைக்காலம் என்பதால், மழைக்காலம் என்பது இந்த பூச்சி புழுக்கள் எல்லாம் நிறைய வரும் என்பதற்காக, சாதுக்கள் எங்கும் போக முடியாது என்பதற்காக, மேலும் அந்த மழை காலங்களில் உணவுகள் அவர்களுக்கு சரியாக கிடைக்காது என்பதற்காகவும், ஏன்னா பிக்ஷை கேட்கறதுக்கு போகணும், ஒவ்வொரு இடத்துல போகும்போது என்ன நடக்குமே தெரியாததற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து அந்த சத்சங்கம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அமர்நாத் கோவில் திறப்பு, அதை சொன்னேன். ஆக இந்த 4 விஷயம் முக்கியமான விஷயம். இதில் நமக்கு முக்கியமானது எதுன்னா குரு வழிபாடு. குரு வழிபாடு தான் முக்கியமான. இந்த நாளிலே குரு வழிபாடு மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது, குரு இல்லாமல் நாம் எந்த ஒரு துறையிலும் முன்னேற முடியாது, 1 இன்ச்சு கூட முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் குரு பக்தி குருவை விட உயர்ந்தது அப்படிங்கிறத நம்முடைய புராணங்கள் பல எடுத்துக்காட்டு சொல்கிறது. குரு பக்தி அப்படிங்கிறது குருவை நினைக்காமல் எப்படி குரு அப்படிங்கிறது சொல்கிறோம். இது ஒரு இதற்காக சொல்கிறேன். குரு பக்தி மிக மிக உயர்ந்தது. அதுக்கு தான் உதாரணம் நமக்கு வந்து ஏகலைவன். இந்த ஏகலைவன் தெரியும் எப்பேற்பட்ட ஒரு குரு பக்தி உடையவன் அப்படின்னு சொல்லி. ஏகலைவன் துரோணாச்சாரியரிடம் போய் நான் வில்வித்தை கற்றுத்தாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். காரணம், நான் அரச குடும்பத்தில் பிறந்தவருக்கு மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், அவருடைய காலடி மண்ணை எடுத்து கொண்டு வந்து ஒரு குருவை, அது வியாச பகவானே ஒரு துரோணாச்சாரியர் தன்னுடைய குருநாதரை மண்ணால் செய்து அந்த மண்ணை அந்த உருவத்தை வழிபட்டு குரு பக்தியின் காரணமாக அவர் எல்லா கலைகளையும் வென்றார். உங்களுக்கு தெரியும், அர்ஜுனன் சாட்சாத் துரோணாச்சாரியர் ஃபிசிக்கலாக இருந்து கற்றுக் கொடுத்த பாடத்தை விட அவர் அந்த ஏகலைவன் கற்றுக்கொண்டது மிக சிறந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த இதில் புராணத்தில் இருக்குது. அப்படி குருவை விட குரு பக்தி உயர்ந்தது என்பது நமக்கு இதில் தெளிவாகிறது. குரு பக்தி மிக முக்கியமானது. மேலும் பகவான் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகளை சொல்கிறார், ராமனை விட ராமநாமம் மிக உயர்ந்தது. ஏனென்றால் அனுமான் இந்த இலங்கைக்கு செல்ல ராமநாமம் போதுமாக இருந்தது. ஆனால் அதே ராமபிரான் இலங்கைக்கு செல்ல பாலம் வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்வார். ஆக இந்த குரு சச்சிதானந்தம் உண்மையான குரு, உண்மையான குருவைத்தான், அதாவது இறைவனைத்தான்
நம்ம வந்து குரு ரூபத்தில் வந்திருக்கிறார். குரு என்பவர் சச்சிதானந்தம். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணர் வந்து தன்னை யாரும் குருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏனென்றால் சச்சிதானந்தத்தை தான் குரு என்று சொல்ல வேண்டும் என்று. ஆனால் அதுக்காக தான் அம்மா என்ன சொன்னாங்க, ஜனனியும் சாரதாம் தேவியும் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து ஜெகத்குரு நீதான் அப்படின்னு சொன்னதுனால ஜெகத்குரு பகவான் ராமகிருஷ்ணர். குரு என்பவர் ஞானம் ஆனந்தம் ரெண்டும் சேர்ந்தவர். நாம் அதாவது நாம் வழிபடும் சரஸ்வதி தேவியும் ஞானம்தான். ஸோ இந்த உலகத்தில் இந்த வேதத்தின் மூலமாக நாம் எதையும் சாதிக்கலாம். அதாவது வேதங்கள், இறைவன் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். வேதங்கள் மூலமாக இந்த உலகத்தில் லௌகீக விஷயமானாலும் சரி, ஆன்மீக விஷயமானாலும் சரி, நாம் எதையும் அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா, ஒன்றும் இல்லை, லௌகீகமாக நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், அப்புறம் கல்லூரிக்கு போகணும், அங்கே படிக்கணும், அப்புறம் ஒரு நல்ல வேலையை தேடணும், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கலாம். இது வந்து ஒரு வழி. இன்னொன்று, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ எதையுமே செய்ய வேண்டாம். வேதத்தில் சொல்லப்பட்ட வேதம் யாகம் யஜ்யங்கள் எல்லாம் நீ செய்தால் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். செல்வம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், ஆன்ம ஞானம் கிடைக்கும், உலகத்தில் எல்லாமே நீ அனுபவிக்கலாம். வேதம் அல்லது அதாவது வேதமும் இறைவனும் ஒன்றுதான். வேதம் இறைவனும் ஒன்றுதான். அந்த இறை அருள் இருந்தால் நீ எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதற்கு யார் அப்படின்னு கேட்டால், உதாரணம் என்னன்னா காளிதாசர். உங்களுக்கு தெரியும் காளிதாசருடைய கதை. காளிதாசர் அவர் ரத்னாகரர் ஏதோ அவருடைய இயற்பெயர். அவர் பிறவியிலே ஒரு மூடராக இருந்தார். பின்னால் அவர் வந்து ஒரு பெரிய கவி சக்கரவர்த்தியை ஆக்கினார். ஸோ இந்த ஞானத்தின் மூலமாக, அதாவது இறை அருளாலே அவர் எல்லாவற்றையும் அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே போல் பகவான் ராமகிருஷ்ணன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு ஏழை ஒருவன் வந்து பகவான் ராமகிருஷ்ணரை வந்து சந்தித்தான். என்னப்பா நீ அடிக்கடி வந்து சந்திக்கிற, என்ன விஷயம்? அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். பகவான் சிரித்து கொண்டே சொன்னார், நீ நாளைக்கு வரும்போது ஜிலேபி கொண்டு வா அப்படின்னு சொன்னார். ஜிலேபி கொண்டு வாருன்னு சொன்னோடனே அவர் அடுத்த நாள் வரும் பொழுது நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஜிலேபி கொண்டு வந்தார். அந்த ஜிலேபியை சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஒரு பணக்காரர் ஆனார். இது நான் வந்து இதாக சொல்லலை, நான் கிரேட் மாஸ்டர் அப்படிங்கிற பகவான் ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் சுவாமி சாரதானந்தர் எழுதுனதுல இருக்குது. அவர் யார் அப்படிங்கிறத உபேந்திரநாத் முகோபாத்யாயா அவருடைய பெயர். அவர் வந்து பின்னால் ராமகிருஷ்ணன் இயக்கத்துக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கார். அவர் ஒரு பரம ஏழையாக இருந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆனதுங்கிறது ஒரு கதை. அதுக்கப்புறம் இன்னொரு மிராக்கிள்ஸ் இதெல்லாம் சொல்லுவார். ஒரு பக்தர் அடிக்கடி ராமகிருஷ்ணன் சந்திக்க வருவார். அவர் ஒரு இதில் ஒரு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக இருக்கிறார். ஒரு நாள் அவர் சம்பளம் வாங்கிட்டு வரும் பொழுது அவருடைய பணம் யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அப்போது நம்ம தான் செய்வோம், எதை செஞ்சாலும் பகவானே நீ இப்படி பண்ணிட்டு என்னை அப்படின்னு நம்ம குறை சொல்லுவோம். அதே போல் வந்து பகவான் ராமகிருஷ்ணன் வந்து, நீ இப்படி பண்ணிட்டீங்களே, என்னுடைய இன்னைக்கு இந்த மாதம் நான் எப்படி இது பண்ணுறேன்னு தெரியல, என்னுடைய பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பகவான் சிரிச்சு கொண்டு சொல்ல, ஒன்றும் கவலைப்படாத, நீ கங்கை கரையில் இந்த இடத்துல போ, அங்கே ஒரு கல் இருக்கும், அதை விட உங்களுடைய 300 அங்கே இருக்கும். 300 சம்பளம், அவருக்கு 300 சம்பளம் இருக்கும். ஸோ இதுக்கு எதுக்கு இது சொல்கிறேன்னா, குரு பக்தியால் நாம் எதையும் சாதிக்க முடியும். குரு பக்தியின் மூலமாக அவர் நமக்கு எதையும் இது கொடுத்தார். அதாவது குரு எப்படி நாம ரூபத்தில் இருக்கிறார், ஆனால் உண்மையிலே இருப்பது இறைவன் மட்டும்தான். இறைவன் தான் அந்த குரு ரூபத்தில் இருந்து இருக்கிறார். அதனால் நமக்கு வந்து எப்படி ஒரு இறைவனிடம் நாம் வழிபட்டு அன்றாட வழிபடுகிறோம், அதுபோல் நம்முடைய அந்த மனுஷ குருவிடம் நாம் முழு அன்பும் பக்தியோடு இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம் என்பதை சொல்கிறேன். ஆக குருவுடைய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. அது கடைசி நம்ம என்னன்னா, நமக்கு வந்து குருவிடமிருந்து இறைவனை அடைவதற்கு வழி என்னென்னா, கடைசி என்னென்னா, அது எந்த சாதகனாக இருந்தாலும் சரணாகதி. அந்த சரணாகதியின் மூலமாகத்தான் நாம் இறைவனை அடைய முடியும் என்ற விஷயம் நமக்கு இங்கே குரு நமக்கு வழிகாட்டுகிறார். நீ சரணடைந்தால் என்னை வந்து அடைவாய், இறைவனை வந்து அடையார்.
அப்போ எப்படி அது இது பண்ணுவார் அப்படின்னா, இந்த மனுஷ குருவே அது நாம் இந்த சாதகன் குருவிடம் சரணடையும் பொழுது அந்த மனுஷ குரு நமக்கு வழி நடத்துவார். எப்படி அப்படின்னா, இதோ பார் உன்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்வார். அந்த இஷ்ட தெய்வத்தை பார்க்கும் பொழுது தானே அந்த இஷ்ட தெய்வமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி, இது நான் சொல்லலை, சுவாமி பிரம்மானந்தர் சொல்கிறார். ஆக இந்த மனித குரு நமக்கு இஷ்ட தெய்வமாக இருந்து அதுக்கப்புறம் நம்முடைய பரம்பொருளாக நமக்கு வழிகாட்டி நடத்துவார். ஆக நம்முடைய சரணாகதியின் மூலமாக இறைவன் குருவை வழிபடும் பொழுது, ஏன்னா இந்த உலகத்தில் நாம் எந்த துறைக்கு முன்னேற வேண்டுமானாலும் குருவுடைய துணை இல்லாமல் ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர் குரு, ஸ்டாக் மார்க்கெட் குரு, எல்லா குரு. நாம் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னா முதல் நமக்கு 2 நாள் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் நமக்கு அந்த வேலையை கற்றுக்க முடியும். அதனால் அப்போ ஒரு குரு வேணும். இதுபோல் எல்லா துறைகளும் குரு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் தயாராக இருந்தால், நமக்கு குரு கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இருந்தால், நாம் சரியாக தயாராக இருந்தால், அதாவது நிலம் சரியாக இருந்தால் விதை தானாக வரும் என்பது போல நாம் தயாராக இருந்தால் அந்த பரம்பொருளே குருவாக நமக்கு வழிகாட்டுவார் என்பதை இந்த குரு பூர்ணிமா நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் வசுதேவசுதம் தேவம் சம்மக்கம் சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஸோ குரு பூர்ணிமாவை பற்றி சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஆக அடுத்த வகுப்பில் நான் நம்முடைய ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்தில் எப்படி போகிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.